இந்த பிள்ளையார் சொல்லி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். அந்த பிள்ளையார் சொல்லி எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பனை ஓலையில தான் நம்ம எழுத்துலாம் எழுதுவாங்க சொல்லுவாங்க. பனை ஓலைய பதம் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை உடையதால் நசுங்குது அப்படின்னு பதம் பார்க்கறதுக்கு அந்த ஊவை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது எழுதி பார்த்து ஆரம்பிப்பாங்க சொல்றது. இது வந்து யார் சொல்றாங்கன்னா, அறிஞர் விஸ்வநாதம் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, உலகலாம் வாழ்க அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல கடிதமா இருந்தாலும் சரி, ஒரு சிஜில் இருந்தாலும் சரி, நம்ம எதை ஆரம்பிச்சாலும் உலகலாம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொன்னார். அதுக்காக உலகலாம் வாழ்க அப்படிங்கிற வார்த்தை சுருங்கி ஊ அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்லப்படுது. அவர் வந்து எப்படி இந்த உலகலாம் வாழ்க அப்படிங்கிற இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எழுத்தா தோன்றதுன்னு சொல்றேன்னா, பெரிய புராணத்துல வந்து ஸ்டார்டிங்ல உலகலாம்னு வருது. அது இல்லாம ராமாயணத்தையும் உலகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை ரொம்ப பழைய நூலான திருமுருகாற்றுப்படையிலும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த உலகங்கிறது சுருங்கி ஊன ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. உலகலாம் வாழ்க அப்படிங்கிற சொல் வந்து ஒரு மங்கள சொல்லாவும் இருந்திருக்கணும்னு சொல்லப்படுது. பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊ அப்படிங்கிறது நம்ம தமிழ் மரபோட முதல் எழுத்தா இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம எதை ஆரம்பிச்சாலும் நம்ம முதல் எழுத்தா ஊவை வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபா இருக்குன்னு அவரால் சொல்லப்படுது.